ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பலாப்பழம் வாங்கினாலும் அந்த சீடை வந்து புளிக்குழம்புலையோ இல்லை மட்டன் குழம்புலையோ நம்ம அடிஷ்னலாக தான் சேர்த்துவோம். ஆனால் தனியாக இன்னைக்கு அந்த சீடை வச்சு நம்ம ஒரு சாப்ஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக இப்போ கடாயில் வந்து ஆயில் விட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பூண்டு, சோம்பு இப்போ இதை மட்டும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த மிளகாத்தூள் போடுறப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா திரும்ப இதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு தகுந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து அந்த பலாக்கொட்டையும் நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. இப்போ அதையும் ஒட்டுக்க ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொஞ்சம் தண்ணி விட்டு வேகிட்டு ஃபஸ்ட்டு ஆயிலில் வெந்ததுக்கப்புறமா இது தண்ணி விட்டு வெந்து அதுக்கப்புறமா நம்ம அரைச்ச விழுதை வந்து உள்ளே சேர்த்து அதுக்கும் நல்லா மிக்ஸி கழுவின தண்ணி விட்டு நல்லா ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் கொதிக்கி விட்டு இறங்கினோம்னா நல்லா அந்த திக்காகி ஆயில் எல்லாம் மேலே வருங்க. அருமையான பலாக்கொட்டை சாப்ஸ் ரெடி. இது சாதத்தோட